வணக்கம் மக்களே, மறுபடியும் வந்து விட்டோம். இவ்வளோ நாளாக வீடியோ வரவில்லை. 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம், அதனால் வீடியோ வரல. என் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், கடை இல்லாத மொத்தம் சனிக்கு வந்துச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அதனால் வந்து வெள்ளிக்கிழமை தான் பிடிச்சாந்தேன். என் மாமனார் தான் ஓட்டுன்னு வந்துக்கிறேன். இன்னும் துட்டு கொடுத்து வாங்கலை. அதுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு, அதனால் கடை பிடிச்சா முடியல. அதனால் எங்கள் மாமனார் போய் ஓட்டின்னு வந்தேன் வெள்ளிக்கிழமை. முதல்ல கருவாச்சி தான் வந்துருக்குறான். அதுக்கப்புறம் அறிவு கருவாச்சி ஓட்டுறதுக்கு வேறு கடை ஓட்டிக்குது. அறிவும் அம்மு குட்டியம்மா கயல் பார்த்தது வெள்ளை இது மட்டும் தான் ஓட்டிக்குது. இன்னும் அழகி குட்டி அம்மா கூட 2 பேர் தான் வீழ்ச்சான். அது நிற்கமானான்னு தெரியல. அது அப்புறம் இன்னும் ராசாத்திக்கிறா, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமை விட்டுருவேன். என்னடா அடிப்பாகிறா? டேய் சிவம், அவன் வச்சுருவான்டா, போடா. போவான் வச்சுன்னா செமையாக அடிக்கிறான் அவன். நேற்று வெள்ளைக்கு 3 இடி வீழ்ச்சி. இன்னும் தெத்தினே இருக்கிறான், நிற்கவே இல்லை. இது ஓடி போயிடுச்சான். 2-3 டைம் வச்சுட்டான். அதுக்கப்புறமா தான் நின்னான். போ அப்படியே போகலாம், போ. ஏய் இருக்காதரா, அவன் கூட நல்லா இடி வாங்கிட்டான் சிவம் கூட. அப்போ கூட அடங்க மாட்டேங்குது. ஆளாண்டே ஓடியாந்துங்கிறான். அதனால வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, மழை வந்து. ஏய் இப்போ வாங்குறான் மாதிரி இடி. சிவம் சொன்னால் கேட்க மாட்டேன்னில்ல. ஏன்பா உடம்பு செஞ்சுங்கிற வெள்ளை போடுறத கடை குட்டி ஒன்று இறந்து போச்சு. 5 குட்டி போட்டாலும் அதில் ஒன்று இறந்து போச்சு. காயலில் 3ல் 1 சேர்த்து போச்சு. இந்த இன்னொரு ராசாத்தி லாஸ்ட்டாக போட்டதில் இப்போ சுத்தமாக ஏந்தே நடக்க மாட்டேங்குது. நானே தெரில. 2 குளுக்கோஸு 2 நாள் ஊசி போட்டோம், அப்பவும் செட் ஆகலை. இப்போ சுத்தமாக 10 படைக்க ஆகி போச்சு. 10 நேரம் தான் தாயத்து வந்து 10 நேரம் தண்ணி. அது என்ன நோயினே தெரில. நல்லா இருந்துச்சு குட்டி. ஒரு கன்று பூச்சி, ஒரு கன்று மட்டும்தாங்க இருக்குது. போங்க அப்படியே மேய்ஞ்சினா போகலாம். அது ஒரே பக்கமாக 10 அந்த கன்று போயிடுச்சு. அதுவே காமிச்சா எதுவும் பண்ண முடியாதுன்ட்டான். போயக்காதுன்னு சொல்லிட்டான். இன்னும் அப்படியே தான் கிடக்குது. நைட்டு இஸ்து காமிச்சு கத்தி காமிச்சு எங்கள் மனசே கேட்கல. எனக்கு போயிடுன்னு பார்த்தா போகவே இல்லை. போயின்னு தண்ணி ஊற்றிட்டேன் வாயில், அதனால் அப்படியே போயிடுச்சு. அப்படி பார்த்து இப்போ கூட 10 நேரம் தான் தயத்துன்னு இருப்பான். ஏய் ஏன்டா நீ அடங்க மாட்டேடியா நீ? போங்க போகலாம், இப்படியே மேய்னா போகலாம். அந்த குட்டையில் வேறு தண்ணிக்கு தானேன்னு தெரியல. ஒரு குட்டை மட்டும் நியாயமாக இருக்கும், அதில் மட்டும் தான் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தான் போய் கொண்டு வைக்கணும். அதுதான் அண்ணன் கூட எடுத்துன்னு போகிறேன். மழை நல்லா கிளமாக வந்திருந்தால் தண்ணி இருந்திருக்கும். எல்லாம் காவையில் இறங்கிட்டாங்க. கரமலை மேய்ஞ்சின்னு பார்த்தா அங்கே உட்காந்து வந்தேன். மொத்தம் காவாயில் இறங்கிட்டு இருக்குது. இப்போ காவாயிலே போட்டோம். அப்படியே போய் கரமலை ஏற்றி தண்ணி காட்டுவோம். நான் போய் தண்ணி இருக்குதாங்க போய் முதல்ல பார்க்கணும். கயிறு வச்சு இறங்கிட்டாளா? மேலே இருந்தா இறங்கிட்டுக்கிறா பொழுது. இந்த குட்டி ஒன்று மேலே கிடக்குது. உங்களுக்கு இது மூலையா இறங்க வேலை ஒன்றும். நானும் கீழே இறங்கிட்டேன். அந்த பக்கம் வழிந்து தடு போய் சுற்றின்னு வரேன். கீழடா முனி தான் மேலே இறங்கினுங்கிறான். இந்த இறங்கவே இல்லை அவன். புல் நல்லா இருக்குதானா, சுட்டு வந்துட்டுக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கும். இன்னும் மாடு ஓட்டி வந்து கூட காணோம் யாரும். கையில் இந்தா, ஏய் இப்படியே வாங்க. என்னடா முனியே
இறங்குவோம் பொறுமையாக இறங்கட்டும். டேய் இறங்கடா முனியே. இன்னும் அங்கேயே இருக்கிறான் இறங்கலை. இப்போ அவங்க ஒரு படிக்கட்டாக இறங்குறாரு. பைக் பிடிக்கிறது அப்படியே இறங்கிறப்ப நான் அப்படி போய் சுற்றின்னு வர வேண்டியதாக போச்சு. மேய்ங்க கொஞ்ச நேரம் மேய்ங்க, 1 மணி நேரம். அப்புறம் தண்ணிக்கு போகலாம். புழு நல்லா இருக்குது. ரே வேலை எடுப்பேன் மேய்ப்பா. போய் ரமணியா போம்மா. போய் போடு போடு. இன்னும் அந்த பக்கம்லாம் புழு நல்லா இருக்குது. இந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இவனை நாத்திக்கு வந்து விட்டு வரணும். இறங்கட்டும் இன்னும் ஒரு 2-3 நாள். அதுக்குள்ளே எதனா வந்துச்சுன்னா ஓட்டிடுவான். இன்னும் அழகி ராசாத்தி அந்த பட்டு பொண்ணு குட்டியாம்மா நிற்குமா நான் தெரியல. 2 பேரும் வீழ்ச்சிருந்தாங்க. பார்க்கலாம் 2-3 நாள் பார்த்தான் நான். மொத்த பரா சேர்ந்து எத்தனா என்ன பண்ணுவாங்க இது? ஏலா தொல்லை பண்ணுறானுங்களே. அதாவது தண்ணிக்கு பார்க்குறாங்க, அதனால் தண்ணிக்கு போகிறோம். டேய் போடா போதும் போடா. டேய் என்ன வெலை தெத்தினே இருக்கிறானுங்களா? சரி வா வா. இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கெல்லாம் தத்த மாட்டோம். போ தண்ணி போகலாம் போ. போடா சிவம் போடு மொண்டு வச்சுட்டு வந்துக்கிறோம். போ. அது ஒரு குட்டையில் தான் தண்ணிக்குது, வேறு எதுவும் தண்ணி கிடையாது. அது கூட கொஞ்சம் தான் அங்கே எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. போங்க பாருங்க. அதுக்கு முன்னே எவ்வளோ தண்ணி இருந்தது. மொத்த வெயில் காஞ்சி போயிடுச்சு. அது ஒரே குட்டை தான் இருக்குது. அண்ணாக்குள்ளே மொண்டு வச்சுக்கிறேன். எங்கே போகுது ஏய் பாதி பேர் அந்த குட்டைக்கு போட்டாங்க. சும்மாக்கிறா பாரா முனிய தண்ணியை குடி விட மாட்டான். டேய் தண்ணி குடிக்கிட்டு இருங்கடா. இதில் மட்டும்தான் தண்ணிக்கு, வேறு தண்ணி இல்லை. டேய் முனி அடிப்பா. தண்ணியை குடிக்கல. மொதல் பேர் தேத்திட்டு அப்புறம் காட்டினா அது வச்சு சும்மா விட மாட்டானுங்க. மொத்த பேர் தேத்தினா என்ன பண்ணோம் பாவம். போங்க அப்படியே போகலாம் போங்க. ஆனால் தண்ணி மூண்டுன்னு எத்தனை வாங்க வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்டு எழுந்திரிக்கிற அதுக்கிட்டே மழை இறங்கிச்சப்பா. கொடை தரலாச்சா காலையிலே மறந்துட்டேன். வராதுன்னு பார்த்தேன். வா நீ நினச்சி தான் போகிறோம். வாங்க விடாங்க. எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியலையே. அண்ணன் கூட தலையில் கவுத்துக்கணும், வேறு வழி இல்லை. கொஞ்ச நேரம் இல்லைங்க இங்கே எங்கேயும் போகாதீங்க. பேயமா விடுமான்னு தெரியல. நில்லுங்க கட்டாதீங்க. அப்படி செல்லு நினைதப்பா. என்ன பண்ணுறது தெரியலையே. போயிடலாமா? எங்கதான் நினைவு தான் போகிறோம். அதனால் கிளம்பலான்னு நினைக்கிறேன். செல்லு வேறு நினைவுது. நின்று விடுதா பேய்தா பார்க்கலாம். போங்க கனமாத்தவங்கள போயிடலாம். கொஞ்ச நேரம் பேஞ்சிச்சு, மொத்தம் இஸ்திச்சு. அவ்வளோ வெயில் காயுது. போங்க. சரி கையில் இப்போ ஓடி மேய்வான். ஏய் கம்முன்னு போட முடிய. அதான் டயர்டாக இருக்கிறான். கையில் இது மட்டும் மதிக்காதே. நெஞ்சின்னு தான் பார்ப்பாருங்க. போ. ஹேய் தோரை ஒட்டிச்சு சுத்தமாக. என்னத்துக்கு வரணும் அந்த தோரை? 4 தோரை மேலே ஆட்டுங்களை மாடுகளுக்கு கெடுத்துக்கு தான் வருது. மாடுங்க மேய்ஞ்சிடும், ஆடுங்க தான் மேயாது. போ சரி போ. தோரை கிணமாரத்துக்குள்ளே போயிடலாம். போங்க. மறுபடியும் மொபைல் இறங்குது. ஏய் போதும் போடா. அடுத்த ஆட்டை பரானாயிட்டே பார்த்துங்கிறேன். போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டினியூவாக வீடியோ வரும்போதுக்கப்புறம் மறுபடியும் ஆசை போகிற வேலை இருக்குது. இருந்தாலும் யாருன்னா அனுப்பி விடணும். ஆடுங்கள்லாம் பட்டினியாக வரும். இதனால் அப்படியே மேய்ச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நானே தான் வருவேன். ஹேய் போ